almost everything you need to know. ஹலோ நண்பா, சார்ல்ஸ் எம் ஸ்வாப் வந்து 1918ல் அமெரிக்காவில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசராக இருந்ததுனால அவர் ஒரு பணக்காரராக இருந்தார். பிஸ்னஸ் வேர்ல்டில் இருக்க எல்லாருமே மிஸ்டர் ஸ்வாபை ஒரு மாஸ்டர் ஹஸ்லர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட காம்படிட்டர்ஸை விட சூப்பராக வேலை செய்யணும், ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும்னு புது புது விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படி அவர் புது புது விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு தடவை அவர் கம்பெனியோட எம்ப்ளாயிஸோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகணும்னு அந்த காலத்தில் ஐவி லீன்னு ஒரு ஃபேமஸான ப்ரொடக்டிவிட்டி கன்சல்டன்ட்டை ஹையர் பண்ணார். ஐவிலி அவரோட கன்சல்டேஷனை கொடுக்க இவரோட ஆஃபீஸ்க்கு வந்தப்ப மிஸ்டர் ஸ்வாப் வந்து எனக்கு என்னோட எம்ப்ளாயிஸோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய வேலையை செஞ்சு முடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஐவிலி இதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, எனக்கு உங்களோட எல்லா எம்ப்ளாயிஸ் கிட்டையும் 15 மினிட்ஸ் பேசுறதுக்கு டைம் கொடுங்க. இந்த 15 மினிட்ஸ் டைம்ல அவங்க என்ன பண்ணா ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுன்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன்னு சொன்னாரு. அப்படிங்களா, ஓகே சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லிருங்கன்னு கேட்டாரு. அதுக்கு இவர் வந்து நீங்க இப்ப எதுவும் கொடுக்க தேவையில்ல, நான் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யறேன், உங்களுக்கே ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னு தெரிஞ்சதுன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அது வர்த்தா உங்களுக்கு தெரிஞ்சதோ அந்த அளவுக்கு அமௌண்ட்டுக்கு செக் எழுதித்தாங்கன்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் ஐவிலி வந்து ஒரு எம்ப்ளாயி கிட்டையும் ஒரு 15 நிமிஷம் பேசினாரு. 3 மாசத்துக்கு அப்புறம் உண்மையிலேயே அவரோட கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப சூப்பரா இம்ப்ரூவ் ஆனதுனால அவர் அந்த காலத்திலேயே மிஸ்டர் ஐவிலிக்கு $25,000 ஒரு செக் எழுதினாரு. அது இன்னைக்கு மதிப்புல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $500,000 வரும். அதாவது 4 கோடி ரூபாய்க்கு மேல அதோட மதிப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இந்த ஐவிலி மெத்தட்ல அப்படி என்னதான் சொல்லி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஸோ வாங்க இந்த ஐவிலி மெத்தட்ல அந்த எம்ப்ளாயிஸ்க்கு என்னதான் சொல்லி கொடுத்தாங்கன்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்பர் 1, ரைட் டவுன் த 6 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் யூ நீட் டு அக்கம்ப்ளிஷ் டுமாரோ. இந்த ஐவிலி மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம சிம்பிளா ஒரு நாளும் நம்மளோட ஒர்க்கோ இல்லை ஸ்டடீஸையோ முடிக்கிறப்ப நாளைக்கு நீங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 6 முக்கியமான விஷயங்களை ஒரு லிஸ்டா போட சொல்றாரு. இது 6க்கு மேல இருக்க வேணாம்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை நீங்க உங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எழுதலாம், இல்ல உங்க வீட்டில் நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எழுதலாம். ஏன்னா நம்ம ப்ரொடக்டிவா இல்லாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அடுத்த நாள் போய் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறதுனால அந்த ஒர்க் டேவோ இல்ல ஸ்டடி டேவோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்றதுன்னே தெரியாம எந்த டைரக்ஷன்ல போறதுன்னே தெரியாம ஒரு கோல் ஓரியன்டா இல்லாம இருக்கிறதுனால தான் நம்ம ப்ரொடக்டிவா இருக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. ஸோ ஒரு நாளையும் நீங்க முடிக்கிறப்ப ஜஸ்ட் உங்க மைண்ட்ல வர 6 முக்கியமான விஷயங்களை லிஸ்ட் போட்டு வச்சு இதுல தான் நான் நாளைக்கு ஒர்க் பண்ண போறேன்னு எழுதிவீங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடியுது. ஏன் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே கூட இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு பேப்பரையோ இல்லை நோட் புக்கே எடுத்து நாளைக்கு நீங்க பண்ணணும்னு நினைக்கிற 6 விஷயங்களை ஒரு லிஸ்டா போடுங்க. நம்பர் 2, prioritize those 6 items in the order of their true importance. இந்த செகண்ட் ஸ்டெப்ல இப்போ ஒரு 6 விஷயம் எழுதிருக்கீங்க பாருங்க, இதுல எது முக்கியமான விஷயம் உங்களுக்கு படுதோ அதுக்கு நம்பர் 1ன்னு போடுங்க. அதுக்கு அடுத்து எது முக்கியமான விஷயமோ அதுக்கு நம்பர் 2 போடுங்க. இப்படியே ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த 6 விஷயங்களுக்கு எந்த ஆர்டர்ல அது உங்களுக்கு முக்கியமா படுதோ அந்த ஆர்டர்ல அதுக்கு 1 2 3 4 5ன்னு ஒரு நம்பர் இங்க கொடுங்க. இதோட செகண்ட் ஸ்டெப் முடியுது. இதுக்கப்புறமா நீங்க இந்த லிஸ்ட்டை வீட்டில் எழுதுறீங்கன்னா தூங்க போகலாம், இல்ல ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்ப போறீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலாம். அடுத்து தேர்ட் ஸ்டெப்ல அடுத்த நாள் உங்க ஒர்க் பிளேஸ்க்கோ ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ இல்லை நீங்கள் என்ன டாஸ்க்கை ஃபாலோ பண்ணணும்னாலும் அடுத்த நாள் காலையில் வெறும் இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த டாஸ்க்கை முடிக்காத வரைக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகாதீங்க. இந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிக்கிறதுனால எது முக்கியமான விஷயமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கிறீங்க. அதே நேரத்தில் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிற அப்போவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிஸ்ட்ராக்டடாக இல்லாமல் ஒரே விஷயத்தில் உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்கிறதுனால எதை பற்றியும் யோசிக்காமல் ஈஸியாக என்ன பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டியோட உங்கள் ஒர்க்கை பண்ணுவீங்க. அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த டாஸ்க்கு மூவ் பண்ணுவீங்க. அடுத்து 4th ஸ்டெப்ல நீங்க அன்னைக்கு எழுதின லிஸ்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்க. ஒரு சில நாட்களில் உங்களால் கம்ப்ளீட்டா அந்த லிஸ்ட்டை முடிக்க முடியும். ஒரு சில நேரங்களில் இதே லிஸ்ட்டில் அன்ஃபினிஷ்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த அன்ஃபினிஷ்ட் ஐட்டம்ஸை அடுத்த நாளோட லிஸ்ட்டில் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் லிஸ்ட்லையும் சேம் மெத்தடில் 6க்கு மேலே விஷயங்களை எழுதாதீங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அடுத்து 5th ஸ்டெப்பில் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிட்டு இருங்க. ஒரு வீக்லி இல்லை மந்த்லி டைம் ஃப்ரேம்க்கு அப்புறமா உங்கள் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இதுதான் இந்த சிம்பிள் ப்ரொடக்டிவிட்டி டெக்னிக். இப்போ இந்த ஐவிலி மெத்தடை பற்றி கேட்டுட்டு இவ்வளோதானா, இதை பண்ணால் நம்மளால் எல்லா விஷயங்களையும் பண்ண முடியுமான்னு இதோட சிம்பிளிசிட்டினால இதை டவுட் பண்ணுவீங்க. ஆனால் இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறதுனால தான் இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுது. உங்களில் சில பேர் வந்து இந்த லிஸ்ட் எழுதிட்டா இந்த மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ண முடியுமா, டெய்லி ஒர்க்கில்
நிறைய எமர்ஜென்சிஸ் வரும், அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் வரும். அதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணலன்னா நம்ம எப்படி ஒரு ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம் உருவாக்குறதுன்னு இந்த மாதிரிலாம் கேட்பீங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் எவ்வளோ சிம்பிளாக உங்கள் ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம் வைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியும்னு புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ப்ரையாரிட்டிஸ் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு நாளோட ஸ்டார்டிங்கில் நம்மளோட வில் பவர்ன்ற பேட்டரி ஃபுல்லாக இருக்கும்போதே கஷ்டமான விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால முக்கியமான விஷயங்களை முதலே முடிக்க முடியும். மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணாமல் ஒரே ஒரு விஷயத்தில், அதுவும் முக்கியமான விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களால் பெஸ்ட் பாசிபிள் ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். என்ன பண்ணோன்ற கிளாரிட்டியோட போகிறதுனால ஸ்டார்டிங் ட்ரபிளும் உங்களுக்கு இருக்காது. ஸோ ஒரு பெஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு அந்த நாளில் எந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமோ அதை ஃபஸ்ட்டு பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுவே உங்கள் லைஃப்பில் இருக்க மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடும். ஏன்னா இதே விஷயத்தை தான் ஈட் தட் ஃப்ராக், ஒன் திங், கெட்டிங் திங்ஸ் டன்னு நிறைய ப்ரொடக்டிவிட்டி புக்ஸில் நமக்கு டேக்அவேஸாக கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சூப்பரான ப்ரொடக்டிவிட்டி ட்ரிக் என்னன்னு தேடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம சிம்பிளாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை முடிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி ப்ரொடக்டிவிட்டி பற்றி அப்லோட் பண்ண வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.